Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து காஃபி அண்ட் டீ குடிக்கிறதுனால என்ன எஃபெக்ட் அண்ட் சைடு எஃபெக்ட் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். ஸோ காஃபி அண்ட் டீ இது முக்கியமாக வந்து எல்லாரும் மார்னிங்கில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு காஃபி அண்ட் டீக்கு முன்னாடி எல்லாருமே தண்ணி குடிக்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஏன்னா மார்னிங்கில் வந்து நம்மளுடைய வயிறில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன இருக்கோ அது வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும். ஸோ காஃபி அண்ட் டீ ரெண்டுமே வந்து அதோடைய நேச்சர் வந்து அசிடிக்காக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து வயிறில் இருக்கிற கேஸ்ட்ரிக் செல்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து டேமேஜ் பண்ணும், இல்லைன்னா கேஸ்ட்ரைட்டிஸை வந்து காஸ் பண்ணும். அதனால உடம்புல வந்து இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் ஒரு ப்ளோட்டிங் அப்டமன் அப்படின்னா வயிறு உப்பசம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக எப்போவுமே காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நிறைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வராத மாதிரி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் காஃபி அண்ட் டீயில் வந்து டேனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ்வலி வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால என்ன எஃபெக்ட் இருக்குன்னு, ஸோ டேனின் அப்படின்றது அதிகமாக சாப்பிட்டேன். இது வந்து ஒரு காஃபி இல்லை ஒரு டீ சாப்பிட்றவங்களுக்கு கிடையாது, மல்டிபிள் காஃபி இல்லை ஒரு நாளைக்கு 5-7 காஃபி டீ சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ எக்ஸசிவ் டேனின் சாப்பிட்றதுனால அது வந்து பிளட்ல இருக்கிற அயன் கண்டென்ட் என்ன இருக்கோ அதை வந்து அப்சார்ப் பண்ண விடாது. ஸோ யாராச்சும் அனிமிக்காக இருக்காங்க இல்லைன்னா அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் காஃபி டீ எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த டேனின் இன்னொன்று என்ன எஃபெக்ட் பண்ணுன்னா அது அதிகமாக குடிக்கும்போது நம்ம பல்லுலையோ ஈரலையோ போய் ஒட்டிக்கும். ஸோ அதை ஒட்டிக்கிறதுனால பல் அப்புறம் ஈரை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால எப்போவுமே காஃபி டீ குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாயை கொப்பளிக்கணும்னு வாங்க. ப்ரஷ் பண்ணக்கூடாது, தண்ணியும் ரொம்ப குடிக்கக்கூடாது, ஆனால் வாயை கொப்பளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சில ரிசர்ச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா காஃபி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கூட குடிக்கணும். அப்போ வந்து வயிறில் இருக்கிற அந்த காஃபியோடைய எஃபெக்ட் என்ன இருக்குமோ அதை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ப்ரிஃபரபிளி நம்ம காஃபி டீக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காஃபி டீ எடுத்துரும் அப்படின்னா கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இதுக்கப்புறம் காஃபி டீயில் வந்து இன்னொரு எஃபெக்ட் கூட இருக்கு, அது டையூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஃபி டீயில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்னால எக்ஸசிவ் வாட்டர் லாஸ் இல்லைன்னா யூரினேஷன் இன்ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கூட காஸ் பண்ணும். அதனால சில பேர் டீஹைட்ரேட் கூட ஆயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம நிறைய காஃபிக்கு முன்னாடி காஃபி ஆர் டீ ரெண்டுத்துக்கும் முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்டை வந்து நம்ம தவிர்க்கலாம். இன்னொரு கிராமத்துலேயோ இல்லை நம்ம ஊரில் கூட சாதாரணமாக இந்த லூஸ் மோஷன் இருக்கும்போது பிளாக் டீ கொடுக்குற பழக்கம் உண்டு. இந்த பிளாக் டீனால லூஸ் மோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் கம்மியான எஃபெக்ட் கம்மியான அமௌண்ட்டில் பிளாக் காஃபி இல்லை பிளாக் டீ எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் கூட இருக்குது. ஸோ நல்லது இருக்குது. இதே ஃப்ரீக்வெண்ட் எடுக்கிறதோ இல்லைன்னா அளவுக்கு மேலே பிளாக் காஃபி பிளாக் டீ இல்லைன்னா மில்க் காஃபி மில்க் டீ சாப்பிட்றதுனால இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் கூட வரும். ஸோ அதனால் நார்மலி 1 இல்லை 2 காஃபி டீ வந்து பெட்டர். எக்ஸசிவ் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டேக் வந்து இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜென்ரல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.